கோடிங் அண்ட் டீகோடிங்கில் ஃபேர் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த கேர் அப்படிங்கிறது வந்து எப்படி கோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த பஸ்ஸில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏ இருக்குது, இங்கே என்ன இருக்குது ஏ இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த 2 லெட்டர் எடுத்துக்கோங்க. இஐ இருக்கா, இங்கேயும் செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது இஐ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஆரோட பொசிஷன் என்ன இருக்குது அப்படின்னா எஸ்டி இருக்குது, இங்கேயும் ஆரோட பொசிஷன் என்ன இருக்குன்னா எஸ்டி இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுதான். பட் இதோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது FAIR இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு அடுத்த 2 ஆல்ஃபபெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G அண்ட் H. இது வந்து என்னன்னா ஒரு வவல். ஓகேவா, அப்போது வவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா AEIOU. ஓகே, அப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா EI வரும். ஸோ EI. அண்ட் தென் ஐஆருக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு OU அப்படின்னு வந்திருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆருக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு ST. ஓகே, ஸோ இந்த லாஜிக்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே லாஜிக்கில் CARE நம்ம வந்து கோட் பண்ணோம் அப்படின்னா சிக்கு அடுத்தது என்ன வந்திருக்கும் அப்படின்னா DE, 2 ஆல்ஃபபெட். ஓகே, அப்புறம் ஏங்கிறது ஒரு ஓவல், அப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன வந்திருக்கா EI வந்திருக்கும். ஸோ EI. ஆர் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு கான்ஸ்டன்ட், ஆருக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா ST, அப்புறம் ஈங்கிறது ஒரு ஓவல், ஈக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா IO. ஸோ IO. இப்படி தான் இந்த கோடிங் வந்து டிகோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.